ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணியில் 2 முறை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது மற்ற சாமான்கள் எல்லாமே ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறட்டும். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சாதத்துக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முடிஞ்சளவு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போது சாதம் ரெடி பண்ணுறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னா நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மலான ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய சைஸ் பட்டை, 2 மராத்தி மொகு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 15 முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்க்குறது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது, 1 மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் 1/4 கைப்பிடி அளவு மட்டும் புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். அதே 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். மெஷரிங் கப்பில் தான் நம்ம 1.5 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்திங்கனாலும் இதே மெஷர்மெண்ட்டு தான். நான் மொத்தமாக 1.5 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதே கப்பில் 2.25 கப் அளவு தேங்காய் பால் தான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் முதல் பால் 2ஆம் பால்னு எதையும் பிரிக்காமல் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2.25 கப் அளவு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான நல்ல உதிரியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும்.